ஹலோ. என் பொண்ணு அங்க சேஃபா வந்துட்டால? எல்லாம் பெர்ஃபெக்ட் தான். கொஞ்சம் மாடர்னா எல்லாத்தையும் ஓபனா பேசக்கூடிய டைப் வா. என்ன பாத்துக்கோ. சின்ன பொண்ணா? நீ நினைக்கிற மாதிரிலாம் அப்படி கிடையாது. நான் ஒண்ணும் இத பத்தி பேசுறதுக்கு இல்லப்பா. சரிடா, அவளுடைய எல்லா செலவையும் நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? அட என்னப்பா இப்படி பேசுற? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ப்பா, ஞாபகம் இருக்கா? இங்க பாரு, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா அவ்வளவுதான், ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ணிடுவேன். நான் ஒரு பிரிட்டி கேர்ள். நான் எப்பவுமே வீட்டுக்கு திரும்பி வர்றது ரொம்ப லேட் ஆயிடும். நைட்டு லேட்டா திரும்பி வரதெல்லாம் சகஜமான விஷயம்தான். ஆனா நான் இங்க தனியா தங்கியிருக்கேன்ல, அதனால நிறைய நாள் லேட் ஆகிறத நான் அனுமதிக்க மாட்டேன். நான் ஒரு விஷயம் சொல்லவா? இண்டிபெண்டா எல்லாம் செய்யறது சரிதான், ஆனா எல்லாத்துலயும் அடக்கம் உடக்கம் இருக்கணும். என்ன நீங்க பேசுறதெல்லாம் ஏதோ ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் மாதிரில பேசிட்டு இருக்கீங்க. ஸ்ட்ரிக்ட்டா பேசக்கூடாது. சாரி, நான் எல்லார் முன்னாடியும் பேசலையே, உங்க முன்னாடி தானே பேசுறேன். தட்ஸ் ஓகே. ஏய், என்ன பண்ற? உன்னை இப்படியே வளர்த்துருக்கான் அவன். வளர்த்ததுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு பொழுதுபோக்குன்னு பார்த்தா விருப்பம் போல சுத்துறது, என்ஜாய்மெண்ட், அனுபவிக்கிறது. எனக்கு தேவை நான் சொல்றபடி நடந்துக்கிற வயசான ஆளு. What? Are you joking? Is it? So what? அனுபவிக்கணும்னு வந்துட்டா ஏஜ் எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. எனிவே, உங்களை அங்கிள்னு கூப்பிட்டு என்னோட எமோஷனை ஸ்பாயில் பண்ண விரும்பல. என்ன பேசிட்டு இருக்க? எப்படி பார்த்தாலும் அனுபவிக்கணும், என்ஜாய் பண்ணணும். நாம இப்ப என்ஜாய் பண்ணணும். What? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? நான் உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு. என் பையனுக்கு உன்னோட வயசு அதிகம். நீ என்ன இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்க? இது கேவலமானது இல்ல, நான் ரொம்ப சீரியஸா நடந்துக்கிறேன். நீங்களும் தனியா இருக்கீங்க, நானும் தனியா இருக்கேன். நாம 2 பேரும் கம்பெனி ஆனா என்ஜாய்மெண்ட் தான். அது மட்டும் இல்ல, என்னோட சின்ன வயசுல இருந்தே பெரிய ஆளுங்களோட, மெச்சூர்டான ஆளுங்களோட எனக்கு பெரிய கிரஷ் ஏற்பட்டிருக்கு. என்ன பேசிட்டு இருக்க நீ? நீ பேசுறது எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. எனிவே, உங்களுக்கு கோவம் வரும்போது நீங்க ரொம்ப செக்ஸியா இருக்கீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நாளைக்கு நான் வெளியில போகணும். வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நீ எங்க போற? சாரி, எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அட, இப்ப கூட நீங்க சிகரெட் குடிச்சிட்டு தான் இருக்கீங்களா? ஒரே ஒரு சிகரெட் தான் விட்டுரு. நோ 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 நோ. ஏய், நீ என்னடி பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். அது என்னன்னா, அப்பா அங்க தனியா இருக்காங்க. அவருக்கு இங்க வர்றது பிடிக்குமா? ரொம்ப நல்ல விஷயம். அப்பா அங்க தனியா இருக்காங்கல்ல. அதத்தான் நானும் யோசிக்கிறேன். ஆனா பிரச்சனை என்னன்னா, அந்த வீட்டை அப்பா விக்கிறதுக்கு தயாரா இருக்காரான்னு தெரியல. சரி, நீ இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்லி புரிய வைக்க முடிஞ்சதுன்னா அவரை இங்க வர வச்சு சம்மதிக்க வச்சாலும் ஓகே தான். நான் சொல்றதுக்கு ட்ரை பண்றேன். ஒரு வேளை கேட்கலனா குட்டை விட்டு சொல்ல சொல்றேன். ஏய், நீ சரியான ஆள் தாண்டி.